Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கம்பு வச்சு ஒரு சுவையான தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த தோசை மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி டின்னருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கும் ஆகும். அதிகமாக வச்சுக்க முடியாது, ஏன்னா அதிகமாக புளிச்சிருச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்துட்டு மாறிடும். அதனால் 2 நேரத்துக்கு வந்துட்டு சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்திருக்க ரேஷியோவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பரான ஒரு டேஸ்டியான கம்பு தோசை வந்துட்டு நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்பவே சுலபமாக செஞ்சிடக்கூடிய அதுவும் சத்துக்கள் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பு தோசை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு நான் கம்பு எடுத்திருக்கேன். கம்புக்கு ஈக்குவலாக வந்துட்டு நம்ம அரிசியும் எடுத்துக்கணும். இப்போது 2 டம்ளர் கம்பு எடுத்தாச்சு. அதுக்கு 1 டம்ளர் வந்துட்டு நான் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இது கூட 1 டம்ளர் வந்துட்டு ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசியில் செய்யும்போது உங்களுக்கு தோசையெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா செவந்து வரும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போது இதுக்கு வந்துட்டு நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க ரேஷியோ பார்த்திங்கன்னா 2 டம்ளர் கம்பு எடுத்திருக்கோம், 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். அந்த 2 டம்ளர் அரிசியில் 1 டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன், இன்னொரு டம்ளர் வந்துட்டு ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன், தோசை நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நீட்டாக நல்லா ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்துட்டு நம்ம ஏற்கனவே 3-4 தடவை நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வச்சுருந்தோம். ஸோ அந்த தண்ணியவே வந்து நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப தண்ணி விட்டு நம்ம வந்து அரைக்க வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதை அரைச்சதுமே பார்த்திங்கன்னா அந்த கம்போட நல்ல ஒரு மனம் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த அரைச்சிருக்க மாவு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நேரத்துக்கு சரியாக இருக்கும். இப்போ வீட்டில் 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு வேளை 4-5 பேர் இருக்கீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு நேரத்துக்கே அளவாக இருக்கும். இப்போது உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டியை எடுத்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 6-7 மணி நேரம் வந்து நல்லா வந்து இது புளிக்கணும். அதுக்கப்புறம் தான் இது தோசை ஊற்றினா நல்லாயிருக்கும். புளிக்காமல் தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா வராது, டேஸ்ட்டும் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இது நைட் டைம் ஆயிடுச்சு. நான் வந்து மார்னிங் 9 மணிக்கு ஊற வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு வந்துட்டு நான் வந்து அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது நைட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு இந்த மாதிரி தோசை ஊற்றினோம்னா நம்மளுக்கு டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த புளிச்ச மாவில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் தோசை ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம தோசை வந்துட்டு மாவு ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நெய் அல்லது எண்ணெய் ஏதாவது ஒன்று உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு சைடு மட்டும்தான் வேக வைக்க போகிறேன், டபுள் சைடு திருப்ப மாட்டேன். இப்போது அந்த கார்னர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கார்னர் எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை வந்துட்டு நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். நல்லா அந்த தோசை குக்கானதுமே நல்ல ஒரு மனம் கிடைக்கும். அந்த கம்போட வாசனையே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். வீடே ஃபுல்லாக அந்த மனம் தான் அடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த கிறிஸ்பியாகவும் இருக்குது, நல்லா அந்த செவந்தும் இருக்குது. கலரே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நல்ல கார சட்னி வந்துட்டு சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி சட்னி அல்லது கார சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை அப்படியே சர்வ் பண்ணலாம்.
இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான இந்த கம்பு தோசை ரெசிபி வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து வளர்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மில்லட்ஸில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இப்போ இருந்தே வந்து டேஸ்ட் எல்லாமே பழகிக்குவாங்க. அது மட்டும் இல்லை, சத்தும் வந்துட்டு அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.